9th CBSE மேக்ஸ் நியூ சிலபஸில் எக்ஸைஸ் 3.2ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றக்கான வீடியோ தாங்க. இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கில் இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட். இந்த டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான பிளேஸ், ஹை ஆல்டிடியூட்னா இருக்கிறதுலே உயரமான ஒரு பிளேஸு. அதில் பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுவே மிட் நைட் ஆகும்போது 15 டிகிரி செல்சியஸ் குறைய ஆரம்பிக்குது. அப்போ வாட் இஸ் த மிட் நைட் டெம்பரேச்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ட்ராப்ஸ் பைனா குறையுதுன்னு அர்த்தம். எதுலேருந்து குறையுது? ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க? 4 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து 15 டிகிரி செல்சியஸ் குறையுதுன்னா 4 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 15 டிகிரி செல்சியஸ். அப்போது ஏற்கனவே கொடுத்த டெம்பரேச்சர்லேருந்து ட்ராப்ஸ் பைனா என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்த 15 டிகிரி செல்சியஸை சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம இந்த சம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். டெம்பரேச்சர் இன் த நூன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் இன் த நூன் பகல் டைமில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தது? 4 டிகிரி செல்சியஸ் இருந்தது. டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் பை மிட் நைட் வரும்போது அது எவ்வளவு குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருச்சு. அப்போ மிட் நைட்டில் கரெக்டாக எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிட் நைட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு கேட்டால், இந்த 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்ம இந்த 15 டிகிரி செல்சியஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 11 டிகிரி செல்சியஸ். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, இதை சப்ட்ராக்ட் பண்ண சொன்னாங்கன்னா, இப்போது இந்த 15க்கு முன்னாடி இருக்க சிம்பிள் என்னது? மைனஸ். இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் ப்ளஸ்ஸு. அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சைனாக இருக்கிறதுனால இதில் இருக்கிறதுலே எது பெரிய நம்பர்னால் இந்த 15 தான் பெரிய நம்பர். இந்த பெரிய நம்பர்லேருந்து இந்த சின்ன நம்பரை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால் பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை போடணும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 11 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பைஸ் ட்ரேடர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பட்டை கிராமெலாம் விற்கக்கூடிய ஒரு வியாபாரி. இவர் வந்து ஒரு லோன் வாங்குறாரு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹850. லோனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெப்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ டெப்ட்டுனா என்ன அப்படின்னா மைனஸில் சொல்லணும். ஓகே, அது அவரோட லாஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. அப்போ மைனஸ்னும் போது அவர் வாங்கின கடன், லோன்றது கடன். அப்போ மைனஸ் 850. த நெக்ஸ்ட் டே ஹி மேக்ஸ் எ ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்ச்சூன் சொல்கிறாங்க. ஸோ ஃபார்ச்சூன்னா என்னது? ப்ராஃபிட். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸில் சொல்லணும். ஓகே, ப்ராஃபிட்றது நமக்கு லாபம் தானே, அதனால் ப்ளஸில் சொல்லணும். ஸோ ₹1200. அதுக்கடுத்து அந்த வாரத்துலேயே அவருக்கு ஒரு லாஸ் ஏற்படுது. ஓகே, அந்த லாஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் நம்ம என்ன சொல்லணும்? மைனஸில் சொல்லணும். ஸோ மைனஸ் 450. லாஸ் அமௌண்ட் வந்து 450. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் திஸ் சீக்வென்ஸ் அஸ் அன் ஈக்குவேஷன் யூஸிங் இன்டீஜர்ஸ் அண்ட் கால்குலேட்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவரோட ஃபைனல் ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம் செய்யலாமா? ரொம்ப ஈஸியான சம். ஃபஸ்ட்டு அவர் வாங்கின லோன். ஓகே, அப்போது ட்ரேடரோட லோன் அமௌண்ட்டு, ட்ரேடர்ஸ் லோன் அமௌண்ட்டு. லோனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெப்ட்னு சொல்லுவோம். ஸோ லோன் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹850 equal to ₹850 அவர் வாங்கின லோனு. ஓகே, அதுக்கடுத்து அவரோட ப்ராஃபிட் எவ்வளவு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் ப்ராஃபிட்டை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? இந்த புக்கை பொறுத்த மட்டும் ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க. ஸோ ஃபார்ச்சூன்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் சிம்பிள். ஸோ ₹1200. இதுதான் அவரோட ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறமேல அவரோட லாஸ் என்ன? அந்த வாரத்தில் அவரோட லாஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு லாஸை வந்து நம்ம டெப்ட்னு சொல்லணும். ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹450. இப்போது நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஈக்குவேஷன்
இஸ் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போது டெப்ட்டுன்னும் போது நம்ம இந்த மைனஸில் எழுதணும். அப்போ -850. ஓகே, இப்போ ப்ராஃபிட்டை நம்ம எப்படி எழுதணும்? ப்ளஸில் எழுதணும். ஸோ +1200. அதுக்கப்புறமேல லாஸை வந்து நம்ம எப்படி எழுதணும்? -450 எழுதணும். இப்போது இதில் எதெல்லாம் மைனஸ் சிம்பிளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மைனஸ் சிம்பிளில் இருக்குது? இதுவும் மைனஸ்ஸு, இதுவும் மைனஸ்ஸு. அப்போ அந்த மைனஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாம் லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம், ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300. என்ன 1300னா -1300 rupees. ஓகே, இப்போ இது கூட நம்ம இந்த ப்ளஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். எப்போவுமே லாஸ்ட் சம்லேயே பார்த்தோம் இல்லையா, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுவோ அதை தான் நம்ம எழுதிக்கணும் மேலே. அப்போ 1300. அதை விட சின்ன நம்பர் எது? 1200. இப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 100ன்னு கிடச்சிருக்கு. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் அப்படின்னு பார்க்கணும். பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ், சின்ன நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம இங்கே கிடைச்சிருக்க ஆன்சருக்கு என்ன சிம்பிள் போடணும்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ -100. அப்போது ஃபைனல், அவரோட ஃபைனல் ஈக்குவல் டு -100. அப்போ ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அவர்கிட்ட? -100னா எந்த அமௌண்ட்டுமே இருக்காது, கடன் தான் 100 ரூபாய் இருக்குது. -100னா என்ன? அவர் கொடுக்கக்கூடிய கடன். அப்போது இந்த ட்ரேடரோட இப்போ உள்ள கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர் வந்து எப்படி இப்போ உள்ள கண்டிஷன் அவர் எப்படி இருக்காரு? 100 ரூபாய் கடனாளியாக இருக்காரு. டெப்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடன் கொடுக்கக்கூடியது, இல்லைன்னா லாஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷனோ சயின்ஸ் டியூஷனோ தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9843791603. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு நம்பர் 9843700218. ஓகே, தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9843791603. ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் சம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு -12 × 5ன்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, டிவிஷனாக இருந்தாலும் சரி, சேம் சைன், அதாவது சேம் சிம்பிள். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ஆன்சர் வந்து ப்ளஸில் கிடைக்கும். அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் கிடைக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் சிம்பிள், அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் மைனஸ் தான், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் மைனஸ் தான். ஓகே, இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷனோட ரூல். அதே மாதிரி டிவிஷனுக்கும் அதே தான், சேம் சிம்பிள். இப்போ பாருங்கள், -12 டிவைடட் பை -2 அப்படின்னுச்சுன்னா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் கிடைக்கும். அதே மாதிரி ப்ளஸ் நம்பர்ஸை நீங்கள் டிவைட் பண்ணால், ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணாலும் ப்ளஸில் தான் கிடைக்கும். ஸோ சேம் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸு. சப்போஸ் ஒன்று மைனஸ்ஸு ஒன்று ப்ளஸ்ஸு, இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா மைனஸில் தான் கிடைக்கும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா இந்த சம் எல்லாமே நம்ம ஈஸியாக செய்யலாம். ஸோ -12 × 5, இது மைனஸ் சிம்பிள், இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 60 கிடைக்கும். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ன்றனால ஆன்சர் வந்து -60. ஓகே, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? -8 × -7. இப்போது இது ரெண்டுமே சேம் சிம்பிள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? ப்ளஸில் தான் கிடைக்கும். அப்போ +56. ஓகே,
மைனஸ் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அப்போ இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸு, இந்த 8ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 56ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 0 மைனஸ் மைனஸ் 14. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஒட்டி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ப்ராக்கெட்டை ஒட்டி நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸை வந்து உள்ளே கொண்டு போகணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த மைனஸால் உள்ளே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 14 போது ப்ளஸ் ஆகிடும். இப்போ என்ன மாதிரி கிடைக்கும்னா 0 + 14. இப்போ இந்த பிரம்மகுப்தா ராஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சேம் அதோட வேல்யூ மாறாது, அப்படியே கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 14. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. -20 டிவைடட் பை 4. இப்போது டிவிஷன்லேயும் சரி மல்டிப்ளிகேஷன்லேயும் சரி வெரைட்டி வித்தியாசமான சிம்பிள் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருந்துச்சுனால ஆன்சர் வந்து மைனஸில் தான் கிடைக்கும். அப்போது -20 டிவைடட் பை 4. இப்போ அடித்து கொடுத்தோம்னா 1 4s are 4, 5 4s are 20. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5. ஒரு மைனஸ் நம்பரையும் ஒரு ப்ளஸ் நம்பரையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் தான் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம தேர்ட் சம் ஈஸியாக செஞ்சுட்டோம். அடுத்து ஃபோர்த் சம் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபோர்த்து சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 மைனஸ் -5ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த தேர்ட் சாப்டரை பொறுத்தவரையிலும் டெப்ட் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம்? கடன் வாங்குறதுன்னு பார்த்தோம். ஸோ லாஸு, கடன் வாங்குறது, டெப்ட்னாலே மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போது இந்த மைனஸை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா வச்சுருக்கீங்க, ஒரு 5 ரூபா கடன் வாங்கிட்டீங்க. அப்போது -5, 10ல் -5 போயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5 ரூபா இருக்கும். ஓகே, அப்படி தானே? 10 ரூபா வச்சுருக்கீங்க, 5 ரூபா நீங்கள் கடன் வாங்கினதுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க திருப்பி. இப்போ 5 ரூபா கொடுத்தீங்கன்னா மீது 5 ரூபா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த -5 நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா பாருங்கள், அதை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ 10 மைனஸ் -5 இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம்ல, கடன் கொடுக்கணும், கடன் வாங்கினா தான் இந்த 5 ரூபா. இந்த நம்மளோட கடனை வேறு ஒருத்தவங்க வந்து நீ கொடுக்க வேணாம், உனக்கு பதில் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா நம்மக்கிட்ட இருக்க 10 ரூபா அப்படியே சேஃப். நம்ம அந்த 10 ரூபாயிலேருந்து ஒரு பைசா கூட எடுத்து அவங்களுக்கு கடன் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நமக்கு பதிலாக அவங்க கடன் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 5 ரூபா கொடுத்த மாதிரி ஆகிடுதா? அப்போ அந்த 5 ரூபான்றது நம்மளோட ப்ராஃபிட் ஆகிடுது. அதுதான் இங்கே நம்ம யோசிக்கணும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னும் போது ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 10 + 5 = 15. ஏற்கனவே நம்மக்கிட்ட இந்த 10 ரூபா அப்படியே இருக்குது. இப்போ நமக்காக தான் அவங்க 5 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 5 ரூபா அவங்க கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது நம்மளோட ப்ராஃபிட்டில் சேர்ந்துருச்சு. ஓகே, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எப்போ ஒரு டெப்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது அது வந்து பாசிட்டிவாக மாறிடுது. ஓகே, அப்போ 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னும் போது 10 + 5 = 15. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இதோட நமக்கு 3.2 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 3.3 எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.